வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2015 மற்றும் 2017 குரூப் 1 கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் கேள்விகள், அதாவது பொருளாதார கேள்விகள். அதாவது 2015 கேட்கப்பட்ட ஒரு 13 கேள்வி, 2017 கேட்கப்பட்ட ஒரு 15 கேள்விகள், மொத்தம் 28 கேள்விகள். மேலே கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி, விவசாயத்துறையில் வேலையின்மை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். 1. பருவகால வேலையின்மை. 2. மறைமுக வேலையின்மை. 3. நீடித்த வேலையின்மை. சரியான பதிலை குறிப்பிடவும். A 1 மற்றும் 2 மட்டும், B 2 மற்றும் 3 மட்டும், C 1 மற்றும் 3 மட்டும், D 1 2 மற்றும் 3. சரியான பதில் D 1 2 மற்றும் 3, அதாவது அனைத்தும். இரண்டாவது கேள்வி, காலியிடங்களை நிரப்புக. குடும்பத்திற்கு டேஸ் என்பதை ஊக்குவிக்கும் தொகையை டேஸ் ஆண்டில் நிலைப்படுத்தவும் 2000 ஆண்டின் தேசிய மக்கள் தொகை கொள்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2 குழந்தை திட்டம் 2020, 1 குழந்தை திட்டம் 2030, 2 குழந்தை திட்டம் 2046, டி 1 குழந்தை திட்டம் 2080. சரியான பதில் சி 2 குழந்தை திட்டம் 2046. மூன்றாவது கேள்வி, பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. வரி வருவாய், வருங்கால வைப்பு நிதி, மூலதன வருவாய், வருவாய் மற்றும் செலவு மீதான வரிகள், திட்டமில்லா செலவு, விற்பனை வரி, மதிப்பு கூட்டிய வரி, வட்டி செலுத்துதல். இப்போ நம்ம நேரே பதிலுக்கு போயிடுவோம். இப்போ மாதிரி சி 2 1 4 3. வரி, வருவாய், வருவாய் மற்றும் செலவு மீதான வரிகள், மூலதன வருவாய், வருங்கால வைப்பு நிதி, திட்டமில்லா செலவு, வட்டி செலுத்துதல், மதிப்பு கூட்டிய வரி, விற்பனை வரி. நான்காவது கேள்வி, இந்தியாவின் தேசிய புள்ளிவர ஆணையம் இவரது தலைமையில் அமைந்திருந்தது. ஏ மாண்டே சிங் அகர்வாலியா, பி சி ரங்கராஜன், சி ரகுராம் ராஜன், டி V.K.R.V. ராவ். சரியான பதில் பி சி ரங்கராஜன். ஐந்தாவது கேள்வி, இந்திய நிதிமுறையின் கட்டமைப்பு இதனை உள்ளடக்கியது அல்ல. ஏ தொழில் நிதி, பி வேளாண் நிதி, சி வளர்ச்சி நிதி, டி பற்றாக்குறை நிதி. சரியான பதில் சி வளர்ச்சி நிதி. ஆறாவது கேள்வி, MGNRES பிற எளிமை நீக்கும் திட்டங்களில் இருந்து கீழ்கண்ட விதத்தில் எவ்வாறு வேறுபடுகிறது. 1. MGNREGS குறிப்பிட்ட ஏழைகளின் வருவாயை அதிகரிக்க நோக்கமுடையது. 2. இது குடிமக்கள் மற்றும் அடிப்படை உரிமைகளை ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. 3. தொடர்ந்து மற்றும் சமுதாய கண்காணிப்பிற்காக வழிமுறைகளை உறுதி செய்கிறது. 4. மாநில மற்றும் மத்திய அரசுகளின் ஆணைகளுக்கு இணங்க செயல்படுகிறது. ஏ 1 மற்றும் 2, பி 2 மற்றும் 3, சி 1 மற்றும் 4, டி 2 மற்றும் 4. சரியான பதில் பி 2 மற்றும் 4. ஏழாவது கேள்வி, உச்ச நீதிமன்றத்தால் இதை ஆராய்வதற்காக நீதியரசர் DP வாத்வா குழு அமைக்கப்பட்டது. ஏ காப்பீட்டு திட்டங்கள், பி நாட்டின் கருப்பு பணத்தின் அளவு, சி கிராம வளர்ச்சி திட்டங்களின் செயல்பாடுகள், டி பொது விநியோக முறை. சரியான பதில் டி பொது விநியோக முறை. எட்டாவது கேள்வி, இந்தியாவின் உரங்களுக்கான ஊட்டச்சத்தின் அடிப்படையிலான மானியக் கொள்கை துவங்கிய ஆண்டு. ஏ 1996, பி 1977, சி 1991, டி 2010. சரியான பதில் டி 2010. ஒன்பதாவது கேள்வி, பின் வருவனவற்றை எவை சரியாக பொருந்தவில்லை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி உங்கள் விடையை தேர்ந்தெடுக்க. 1. கடன் உருவாக்கம், இந்தியன் ரிசர்வ் வங்கி. 2. வணிக வங்கி வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். 3. இந்திய ரிசர்வ் வங்கி கடன் கட்டுப்படுத்துதல். 4. எண்ணளவு கட்டுப்பாடுகள் முறை, பட்டியல் வங்கிகள். ஏ 1 மட்டும், பி 1 மற்றும் 2, சி 2 மற்றும் 4, டி 1 மற்றும் 4. சரியான பதில் ஏ 1 மட்டும். 10வது கேள்வி, இந்தியாவின் விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி ஏற்பட்டது இக்காலகட்டத்தில் தான். ஏ 1893 முதல் 1921 ஆண்டுகளில், பி 1921 முதல் 1951 ஆண்டுகளில், சி 1951 முதல் 1981 ஆண்டுகளில், சி டி 1981 1991 ஆண்டுகளில்.
சரியான பதில் சி 1951 1981 ஆண்டுகளில். 11வது கேள்வி. புதிய பொருளாதார கொள்கையின் பொதுத்துறையின் கீழ் எந்த தொழில் நிறுவனம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது? ஏ அணுசக்தி, பி பருத்தி தொழில், சி சர்க்கரை தொழில், டி தேயிலை தொழில். சரியான பதில் ஏ அணுசக்தி. 12வது கேள்வி. பனிசக்தி நுகர்வின் அடிப்படையில் கீழ்காணும் இந்திய துறைகளை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. 1 இல்லத்துறை, 2 வேளாண் துறை, 3 தொழிற்துறை, 4 போக்குவரத்து துறை. சரியான ஆர்டர் பி 3 4 1 2. தொழிற்துறை, போக்குவரத்து துறை, இல்லத்துறை, பிறகு வேளாண் துறை. 13வது கேள்வி. ஆகஸ்ட் 2015 மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்திரதனுஷ் திட்டத்தின் நோக்கம். ஏ தனியார் துறை வங்கிகளை நிர்வகிக்க தனி அமைப்பை ஏற்படுத்துவது, பி பொதுத்துறை வங்கிகளை மேம்படுத்துவது அல்லது சீரமைப்பது, சி வங்கி சாரா நிதி நிறுவனங்களை மீட்டு சீரமைப்பது, டி ஊரக இந்தியாவின் புதிய வங்கிகளை அறிமுகப்படுத்துவது. சரியான பதில் பி பொதுத்துறை வங்கிகளை மேம்படுத்துவது அல்லது சீரமைப்பது. இதுக்கு அடுத்து 2017 எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பார்க்க போகிறோம். ஆனால் கொஸ்டின் ஆர்டர் அதே தான் ஆஸ் யூஷுவல். 14வது கேள்வி. நிதி ஆயோக்கின் முக்கிய பணிகளில் பின்வரும் எந்த பணி இடம்பெறாது? ஏ திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் கண்காணிக்கவும் மதிப்பீடு செய்யவும், பி நம்பகமான கிராம அளவில் திட்டங்களை வகுப்பது மற்றும் வழிமுறைகளை அபிவிருத்தி செய்தல், சி மத்திய அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளுக்கு நிதி வழங்குதல், டி கூட்டுறவு கூட்டாட்சி மற்றும் வடிவமைப்பு மூலபாய கொள்கை வரை வழிவகுக்கும். சரியான பதில் சி மத்திய அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளுக்கு நிதி வழங்குதல். 15வது கேள்வி. கால மக்கள் தொகை ஈவுத்தொகை எதை குறிக்கிறது? ஏ மக்கள் தொகை சரிவு, பி தொழிலாளர் வர்க்கத்தின் தொகை அதிகரிப்பு, சி பிறப்பு விகிதம் குறைவு, டி கருத்தரிப்பு விகிதம் குறைவு. சரியான பதில் பி தொழிலாளர் வர்க்கத்தின் தொகை அதிகரிப்பு. 16வது கேள்வி. சக்தி அல்லது ஆற்றல் அதிகமாக நுகரும் உட்கொள்ளும் துறை எது? ஏ வேளாண்மை, பி கிராமப்புற மின்சாரம், சி நகர்ப்புற மின்சாரம், டி தொழில்கள். சரியான பதில் சி நகர்ப்புற மின்சாரம். 17வது கேள்வி. கல்வி உரிமை சட்டம் 2009 என்பது கீழ்க்கண்ட எதற்கு பொருத்தமற்றதாக இருக்கும்? ஏ ஆரம்ப கல்வி, பி கல்வித்தரம், சி இலவச கல்வி, டி உயர்கல்வி. சரியான பதில் டி உயர்கல்வி. 18வது கேள்வி. லாரன்ஸ் வளைவு கீழ் உள்ள எதை அளக்க உதவும்? ஏ வறுமை, பி வருமான சமத்துவமின்மை, சி பணவீக்கம், டி வரி விகிதங்கள். சரியான பதில் பி வருமான சமத்துவமின்மை. 19வது கேள்வி. 14வது இந்திய நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஏ டாக்டர் சி ரங்கராஜன், பி ஸ்ரீ விஜய் கேல்கர், சி டாக்டர் ஏஎம் குஷ்ரோவ், டி டாக்டர் ஒய்வி ரெட்டி. சரியான பதில் பி ஸ்ரீ விஜய் கேல்கர். 20வது கேள்வி. இந்தியாவின் திட்டக்குழு டேஷ் மாதம் டேஷ் வருடம் நிதி ஆயோக் என மாற்றப்பட்டது? ஏ மார்ச் 2015, பி ஜனவரி 2015, டி டிசம்பர் 2015, டி ஏப்ரல் 2015. சரியான பதில் பி ஜனவரி 2015. 21வது கேள்வி. தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல் முறை வளர்ச்சி டேஷில் ஆண்டில் அப்போதைய நிதியமைச்சர் டேஷ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏ 1991 டாக்டர் மன்மோகன் சிங், பி 1995 திரு பிரணாப் முகர்ஜி, சி 2000 திரு சிதம்பரம், டி 2010 திரு யஷ்வந்த் சின்ஹா. சரியான பதில் ஏ 1991 டாக்டர் மன்மோகன் சிங். 22வது கேள்வி. பூமியின் மக்கள் தொகை வளர்ச்சி தற்பொழுது இந்த நிலையை காட்டுகிறது? ஏ கணிப்பியல் திட்ட வளர்ச்சி, பி விசைக்குறி வளர்ச்சி, சி கூட்டு வளர்ச்சி, சி பூஜ்ஜிய வளர்ச்சி. சரியான பதில் பி விசைக்குறி வளர்ச்சி. 23வது கேள்வி. ஒரு திறந்த பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவை? ஏ நுகர்வு, மொத்த முதலீடு, அரசு செலவு மற்றும் நிகர ஏற்றுமதி, பி நுகர்வு, நிகர முதலீடு, செலவு மற்றும் நிகர ஏற்றுமதி, சி நுகர்வு, மொத்த முதலீடு, அரசு செலவு மற்றும் மொத்த ஏற்றுமதி,
டி ஊதியங்கள், வாடகை, வட்டி, லாபம் மற்றும் தேய்மானம். சரியான பதில் ஏ நுகர்வு, மொத்த முதலீடு, அரசு செலவு மற்றும் நிகர ஏற்றுமதி. 24வது கேள்வி. குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் எந்த வர்க்கத்தினருக்கு ஆதரவாக இருக்கும்? ஏ விவசாயிகள், பி நுகர்வோர், சி தொழில்கள், டி விற்பனையாளர்கள். சரியான பதில் ஏ விவசாயிகள். 25வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வரியானது மறைமுக வரியாகும்? ஏ வருமான வரி, பி சேவை வரி, சி கூட்டாண்மை கார்ப்பரேஷன் வரி, டி வட்டி மீதான வரி. சரியான பதில் பி சேவை வரி. 26வது கேள்வி. இந்திய நாட்டின் மனித குறியீடு வளர்ச்சி 2011ஆம் ஆண்டில் எந்த நாட்டை விட உயரமானதாக இருக்கும்? 1 சீனா, 2 இலங்கை, 3 பங்களாதேசம், 4 தெற்கு ஆப்பிரிக்கா. சரியான பதில் ஏ 1, 2, 3, 4, பி 3, 4, சி 3, டி 2, 3, 4. சரியான பதில் சி 3. 27வது கேள்வி. இந்தியாவின் மொத்த ஆற்றலின் எத்தனை சதவீத ஆற்றல் இந்திய அரசு ஏற்றுமதி மூலம் பெறுகிறது? ஏ 30%, பி 40%, சி 20%, டி 35%. சரியான பதில் ஏ 30%. 28வது கேள்வி. அமெரிக்காவின் புகழ்பெற்ற நில சீர்திருத்த நிபுணர் திரு லேஜின்ஸ்கி இந்தியாவில் நில சீர்திருத்தம் பற்றி முழுமையாக ஆராய்ந்த பின்னர் தமிழ்நாட்டில் பின்வரும் மாவட்டம் மிக மோசமான நில குத்தகை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். ஏ நாமக்கல், பி ஈரோடு, சி தஞ்சாவூர், டி கரூர். சரியான பதில் சி தஞ்சாவூர். இந்த எபிசோடு இதோட முடியுது. மீண்டும் இன்னொரு கேள்வியோட மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். 2015 மற்றும்